இருக்கும் நம்மளுடைய. அந்த பொண்ணே தான் தைரியமா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கு. அந்த பிரச்சனையை வந்து வெளியும் கொண்டு வந்திருக்கு. இப்போ பார்க்கும்போதே அந்த குழந்தைங்க வந்து இல்லை உயிர் போயிடுச்சு. பார்க்கும்போதே அதை ஃபோனில் எடுக்க கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு செய்தியாளராக இல்லாமல் ஒரு சக மனிதனாக பார்க்கும்போது ரொம்ப மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகிருச்சு. ஒரு ரெசிலியன் தேசத்தை தான் நான் படிக்கிற காலத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஒரு போர் சூழலில் போகும்போது அந்த தேசம் ஆடி போகி இருந்தது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிந்தது. பல சர்வதேச களங்களுக்கு தந்தி டிவி போயிருக்கு, நிறைய தடம் பதித்திருக்கு. நம்ம அங்கே ஏற்பட்ட கான்டாக்ட்ஸ், அதன் மூலமாக கிடைத்த வாய்ப்புகள், இதன் மூலமாக இந்த ஒரு போர் சூழலில் சர்வதேச ஊடகங்களை தாண்டி இஸ்ரேலிய ஊடகங்களோட போட்டி போடக்கூடிய, அவங்களோட பரிமளிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. உதாரணத்துக்கு அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிடன் சார், அவர் அமைச்சரவைக்கு வந்து கொடுக்கக்கூடிய முதல் பேட்டி தந்தி டிவிக்கு தான். அங்கே அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய அரசுக்கு நம்ம மூலமாக செய்தி சொல்கிறார், உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு. அந்த போரால் பாதிக்கப்பட்ட கிபுட்ஸை படம் பிடித்து முதல்ல ராய்டர்ஸ் போன்ற ஏஜென்சிஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளால் பதிவு செய்து கொடுக்க முடியுது. இந்த மாதம் ஏப்ரல் செல்லும் பொழுது அந்த தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக போர்ச்சூழலேருந்து மீள தொடங்கி இருக்கிறது. ஆனால் அங்கே ரொம்ப டிஸ்டிங்க்டாக பார்த்த ஒரு விஷயம், ஒட்டுமொத்த தேசத்துடைய குரலாக, அந்த நாட்டுடைய குரலாக அந்த ஹாஸ்டேஜஸை மீட்டு வாருங்க அப்படின்னு. அது வெறும் பதாகைகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸுங்கிறத தாண்டி அந்த தேசமே ஒரு குரலில் பேசிச்சு. 1948 பிரச்சனை தான். ஸோ இப்படி ஒரு பிரச்சனையே உள்ள ஒரு நாடு, அதை நம்ம போய் ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. முதல்ல அந்த நாட்டு உள்ள ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம போகும்போது முதல்ல நமக்கு இருந்த சவால் இமிக்ரேஷன். அவங்க கேட்ட கேள்விகளில் இவங்க நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து போச்சு. என் கூட மற்ற பத்திரிகையாளரும் வந்தாங்க. இந்தியாவில் வெவ்வேறு மூலையிலேருந்து, குறிப்பாக நம்ம தென்னிந்தியாவில் பத்திரிகையாளர்கள்லாம் வந்தாங்க. சுமார் 15 பேர் வந்தாங்க. 14 பேர் போயிட்டாங்க. நான் மட்டும் இமிக்ரேஷனில் பாஸ்போர்ட் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேரை பார்த்துட்டு வி ஹாவ் மோர் கொஸ்டின் டு ஆஸ்க், கேன் யூ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி உள்ளே போவோமோ மாட்டோமோ, வெல்கம் டு இஸ்ரேல்னு ஒரு போர்டு இருக்குது ஏர்போர்ட்டில், அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக பயணி, அவர் வேறு யாரோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் வேறு ஃப்ளைட்டில் வர்றதுக்காக உட்கார்ந்தார். ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு அவர் அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. சரி இந்த ஃபோட்டோ தான் இஸ்ரேலில் கடைசி ஃபோட்டோ கூட ஒருவேளை இருக்கலாம், அதனால் பத்திரமா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. 1/2 மணி நேரம் அங்கேயே உட்கார வச்சாங்க. அடுத்த 1/2 மணி நேரம் 2 ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. நிறைய கேள்வி கேட்டாங்க. நிறைய கேள்வி கேட்டுட்டு அப்புறம் கடைசியாக அவங்க கேட்ட கேள்வி, மசூதிக்கு போகிறது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமாம். நீங்கள் 5 வேளை தொழக்கூடியவரான்னு கேட்டாங்க. ஆமாம், அது வீட்டில் இருக்கும்போது என்னால் முடியும், அல்லது ஃப்ரீ டைம் இருக்கும்போது முடியும், பட் ஆஃபீஸ்லேயோ அல்லது இந்த மாதிரி ட்ராவலில் இருக்கும்போது என்னால் முடியாது, பட் அதர்வைஸ் நான் பண்ணக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்கே நான் மறைக்கலை அவங்கக்கிட்ட. அவங்க என்ன சந்தேகத்தில் கேட்குறாங்க அதை நம்ம மறைக்கணுமா, அந்த என்னெல்லாம் எனக்கு இல்லை, உண்மையை சொல்லுவோம், உள்ளே அனுமதிச்சா உள்ளே போகிறோம், இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் டீல் பண்ணேன். இதெல்லாம் கேட்டுட்ட பிறகு கடைசியாக அந்த லைட்டர் மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க சொன்னாங்க, சரி உங்கள் ஊரில் நீங்கள் வந்து பள்ளிவாசல் போயிருப்பீங்க, மசூதிக்கெல்லாம் போயிருப்பீங்க, இந்த ஊரில் போங்க அல்லக்ஸா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அதுக்கு முதல்ல நீங்கள் அனுமதிக்கணும் என்ன உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு. ஒன்று இல்லை அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாஸ்போர்ட்டை ரொம்ப சந்தோஷமாக கொடுத்து யூ கேன் என்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அப்புறம் நான் பாஸ்போர்ட் வாங்கிட்டு நான் கேட்டேன், இப்போ நான் பத்திரிக்காரனாக வந்திருக்கேன், நீங்கள் என்னை பல கேள்வி கேட்டுட்டு அலோவ் பண்ணுறீங்க, பட் நான் தனிப்பட்ட முறையில் வந்தால் என்னை அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது. எஸ் அஃப்கோர்ஸ் யுவர் மோஸ்ட் வெல்கம் டு இஸ்ரேல்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக நான் உள்ளே போனேன். அங்கே காசால வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நரகத்துக்கு சமமானது. பொதுவாக அங்கே இஸ்ரேலில் எப்படின்னா, பத்திரிகைக்காரர்கள் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறதை விட ஒன்றா ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களில் யாருக்காவது எம்பசியோட டச் இருக்கும். சேஃப்டி ஆங்கிளில் பார்க்கும்போது அது ஒரு பாதுகாப்பான பயணமாக இருக்கும். பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தேசம். கிடன் சார்னு சொல்லக்கூடிய அமைச்சர், அவரை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருந்தோம். அவர் 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நாங்கள் டயத்துக்கு போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்ததுனால அவர் சில மணி நேரங்கள் தாமதமாக வர நேர்ந்தது. ஒரு கெஃபேல காத்திருக்கோம். நான் ஆஃபீஸுக்கு கால்ஸ் பேசிக்கிட்டு மற்ற பணிகள்லாம் செஞ்சுட்டு ரோட்டில் அந்த கெஃபே வாசல் நின்றுட்டுருக்கேன். அப்போது இஸ்ரேலிய போலீஸ் வந்து சைரன் போட்ட வண்டிகளில் வந்து
நம்மளை விசாரிக்கிறாங்க. ஐம் நாட் அன் இஸ்ரேலி, பார்த்தா தெரியுது ஆசியாவிலேருந்து வந்தவன், இவன் ஏன் வந்து இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு என்ன விசாரிக்கிறாங்க. ஏன் ரொம்ப நேரமாக நாங்கள் கேமராவில் பார்த்துருக்கோம், ஒரு 3-4 மணி நேரமாக இங்கேயே உலாவிட்டு இருக்கிறீங்க, ஹூ ஆர் யூ, என்ன நோக்கம் அப்படிங்கும்போது, இல்லை இங்கே தான் கிடன் சாருடைய ஆஃபீஸு, அவர் இந்த நேரம் கொடுத்தாரு, இந்நேரம் வந்தோம், இதுதான் அரசு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் கார்டு அப்படின்னு அந்த விளக்கம் கொடுத்த அப்புறம் தான் போனாங்க. ஜெருசலம் போயிட்ட பிறகு அங்கேருந்து நாங்கள் மறுபடியும் கிளம்பி தலைநகர் டெல் அவீவ் அந்த பகுதிக்கு வரோம். நாங்கள் ட்ராவல் பண்ணுற அந்த பஸ்லேருந்து ஒரு 15 மீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு டெரர் அட்டாக் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் துப்பாக்கி எடுத்துன்னு வந்து கண்ணாமேனான்னு சுட்டாங்க, நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் எங்கெல்லாம் பத்திரிகையாளர்களாக ட்ராவல் பண்ண நாங்கள் பர்மிஷன் வாங்கி வச்சுருந்தோமோ அங்கெல்லாம் எங்களால் போக முடியல, ஏன்னா அது ஒரு டெரர் அட்டாக்கு. மொபைல் ஜேர்னலிசம் மட்டுமே சில சமயங்களில் சாத்தியப்படும். உதாரணத்துக்கு நம்ம போயிட்டே இருப்போம், அப்போ சைரன் அடிக்கும். சைரன் அடிக்கும்போது காசாலேருந்து வரக்கூடிய ஹமாஸோடைய ராக்கெட்ஸ் வரும், அயன்டோம் மோதும். அப்போ நமக்கு ரியாக்ஷன் ஃபியூ செகண்ட்ஸ் தான். அப்போ நம்ம அதை பதிவு செய்யணும். நியாயமாக நம்ம வந்து செய்ய வேண்டிய பணிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்கரை நோக்கி ஓடணும். பட் ஆனால் நம்மளுடைய பத்திரிகையாளர் மனசு வந்து அதை பதிவு செய்யணும் தான் சொல்லும். அதை மக்களுக்கு காட்டணும், நம்ம நேர்களுக்கு காட்டக்கூடிய வாய்ப்பு, நம்ம இந்த சூழலில் இருக்கோமே, வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னு. அது ஆஃப்கோர்ஸ் அது ஒரு பாதுகாப்பு சவாலும் கூட. அங்கே ஒரு சுவாரஸ்யமான இடம் என்னென்னா ஜெருசலம். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்கள், இவங்க 3 பேரும் அதை ஒரு புனித இடமா கருதுறாங்க. 3 பேருமே கிட்டத்தட்ட சகோதர மார்க்கங்கள். ஆனால் அங்கே தான் பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு இந்தியராக நம்ம எப்படி பார்க்கப்படுறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் பெருமையும் கொடுத்தது. நம்ம இந்த கேமரா எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் யார் பத்திரிகைக்காரங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறது இஸ்ரேல் ப்ராப்பரில் யூதர்கள்லாம் வந்து கேட்கும்போது நீங்கள் பத்திரிகைக்காரரா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய புரிதல் என்னன்னா சர்வதேச ஊடகங்கள்லாம் தங்களை எதிராக சித்தரிக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. ஸோ அப்போ வந்து ஒரு சண்டை போடணுங்கிற நோக்கத்தோடய வருவாங்க. யார் நீங்கள் எதுக்கு பதிவு செய்கிறீங்க, என்ன பதிவு செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கான்ஃபரன்டேஷனல் மோடில் வருவாங்க. இல்லைங்க இதை நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னோடனே அவங்க முகம் மலரும். ஹோடு அப்படிம்பாங்க. ஓடுன்னா ஈவ்ரு மொழியில் இந்தியர் அப்படின்னு பொருள், இந்தியா அப்படின்னு பொருள். ஸோ அது ஒரு கான்ஃபரன்டேஷனில் ஆரம்பித்து, இந்தியர்களா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எதிரானவர்கள் இல்லை. அவங்களுடைய பார்வை என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த ஆன்டி செமிட்டிசம்னு சொல்லக்கூடிய யூதர்களுக்கு எதிரான துயரங்கள், துன்பங்கள், இந்த பெர்சிக்யூஷன் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் நடந்திருக்கு. ஆனால் அது நடக்காத ஒரே இடம் இந்தியா தான். காட்சிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான இடத்துல ஐநாவோ அல்லது மற்ற அமைப்புகளோ கஞ்சி செய்கிறாங்க. அந்த கஞ்சி அவங்க எடுத்து ஊற்றுறாங்க. அதுக்கு பல காலி பாத்திரங்கள் ஒரே இடத்துல வந்து அங்கே நிற்க வச்சு அதுக்கு ஒரு போட்டி நடக்குது. கொஞ்சோண்டு உள்ள உணவுப் பொருட்கள் வருது, அதை சக்தி உள்ளவங்க அடித்து பிச்சு எல்லாம் எடுத்துன்னு போய்ட்றாங்க. பாமர மக்கள் சும்மா வேடிக்கை பார்க்குறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே ஜனங்க இப்படி கஷ்டப்படுறாங்க. எந்த மருத்துவ வசதியும் கிடையாது, வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. இப்படி ஒரு பூமியில் நாம் பிறந்திருந்தா, ஆனால் அந்த நிலைமை நமக்கு இல்லை. இந்தியா மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு பூமியில் நாம் பிறந்திருக்கோம். அப்போ சின்ன சின்ன குறைகள்லாம் வாழ்க்கையில் பெருசே கிடையாது. இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை அந்த போர்க்களம் கற்றுக் கொடுத்தது. நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமே திருநெல்வேலியிலேயே ஒரு 3 ஆணவ படுகொலை வழக்குகளை வந்து நான் பார்த்துருக்குறேன். அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் பார்க்கும்போது நிறைய ஒரு வித்தியாசங்கள் வந்து உணர முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு கொலை வழக்காக இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் வந்து நமக்கு வந்து எப்படியாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா போலீஸ் சைடில் நிறைய தகவல்கள் கிடைக்கும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு சூழலுமே நமக்கு கிடைக்காத ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஜூலை 27 இந்த சம்பவம் நடந்துச்சு. 27 மத்தியானம் 2:30க்கு நடந்துச்சு. 2:30க்கு நடந்த அந்த தகவல் கிடைக்கப்பட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். போன உடனேயே அந்த பாடி யார், அப்படி அந்த இறந்து போன நபர் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு போலீஸ் சைடில் இருந்த அந்த ப்ரெஷரோட நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் ரொம்ப நிறைய இருந்துச்சு. அது யாருனே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ போலீஸ் சைடில் ஒரே ஒரு பேர், தூத்துக்குடிக்காரர், இவர் மட்டும் தான் இறந்து போனார், இவர் தூத்துக்குடிக்காரர் அப்படிங்கிற மட்டும் தான் இருந்துச்சு. வயதும் ஒரு 27 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் தான் கிடச்சிச்சு. அந்த ஸ்பாட்லேருந்து ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடியே வந்து பேரிகேட் பண்ணிட்டாங்க, அதாவது கயிறு கட்டி இது பண்ணிட்டாங்க. நம்ம அப்போ கூட போலீஸ்ட்டை வந்து நம்ம விஷுவல் பண்ண முடியல சார், நாங்கள் எடுக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி தான் உள்ளே போக வேண்டியிருந்துச்சு. ஆனால் பாடி எடுக்க முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டாங்க, எடுக்கவே முடியல. போலீஸ் சைடில் நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்கும்போது அந்த பையனோட பேர் கவின், இந்த மாதிரி ஏரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற தகவல் மட்டும் தான் கிடச்சிது. ஆனால் என்ன மர்டரு, எதுக்காக மோட்டிவ், என்ன மோட்டிவ் எதுவுமே கடைசி வரைக்கும் கிடைக்கல. சுமார் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஸ்பாட்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஒரு ஆணவ படுகொலையாக இருக்கும், லவ் மேட்டரில் வந்து அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் லேசாக அப்படி அரசல் பரசலாக கிடைக்க வந்துச்சு. என் பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான்.
ஒரு 9 வருஷம் போல் காதலிச்சோம். அந்த பொண்ணு தான் இவனை இருக்கக்கூடாமல் ஓயாமல் டார்ச்சரு. நாங்களும் சத்தம் போட்டு விட்டுட்டு ஓயாமல் டார்ச்சர் பண்ணி என் பிள்ளை அங்கே வர சொல்லி ஐயா அம்மா அப்பா இதெல்லாம் சதி திட்டத்தோட என் பிள்ளை ஆதரவுக்கு அந்த பிள்ளை நைஸாக வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு முழுக்கில் வச்சு வெட்டிட்டாங்க. முழுக்க ஆமான கொலை. உடனே பாடியை வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்லாம் வந்து ஸ்பாட்டில் வந்து பார்த்தாங்க. ஆனால் எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு, காதல் விவகாரம் மட்டும் தான் சொன்னாங்க. என்ன மோட்டிவ் என்ன ஏதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே கண்டுபிடிக்க முடியல. பின்னாடி தான் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து வேறு கம்யூனிட்டி, இந்த பையன் வேறு கம்யூனிட்டி, அதனால் மர்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் பதிவு பண்ணாங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு போகும்போது அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது அந்த பையனோட பேர் சுர்ஜித். அவன் தான் மோட்டார் சைக்கிளை கூப்பிட்டு வந்து மர்டர் பண்ணிட்டான், இந்த மாதிரியான இந்த இடத்துல வச்சு தான் மர்டர் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் உடனடியாக போலீஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க. கேப்சர் பண்ணிட்டு இந்த மாதிரி எந்த ஃபுட்டேஜ் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவான அந்த ஒர்க் அவுட் நல்லா பண்ணாங்க. உடனே பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தில் வந்து இந்த கொலையில் வந்து நமக்கு பெரிய சவால் அப்படிங்கிறது வந்து இந்த சமூக வலைதளங்களில் பதிவு பண்ண தகவல்களும் நம்ம ஸ்பாட்டில் போய் பண்ண தகவல்களும் ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக இருந்துச்சு. பழைய வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்கள் நிறைய வைரலாக ஆரம்பிச்சு, இந்த மர்டர் தான் அந்த மர்டர், இவனை இப்படி தான் கூட்டு வந்து கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போக ஆரம்பிச்சுட்டு போலீஸ் சைட்லேருந்து இது இல்லை இது ஃபேக் அப்படிங்கிறத உடனே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 27ஆம் தேதியே அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த சுர்ஜித் அப்படிங்கிற பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன ஏது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்க முடியல. ஏன்னா அந்த பையன் வந்து பேக்ரவுண்டு போலீஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு. தகவல் பெறதுக்கே ரொம்ப முடியாத சூழல் இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு விஷயமா வெளியே வர ஆரம்பிச்சு போலீஸ் சைட்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி லவ் மேட்ரு, அந்த பையனை வந்து கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற தகவலோட ப்ரெஸ் ரிலீஸை முடிச்சாங்க. அந்த பையனை பற்றி விசாரிக்கும் போது கூட அந்த பையன் வந்து பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அந்த கொலை பண்ண பையன் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அவரோட தகவல் கிடைப்போம் என்ன எதுக்காக பண்ணா, ஏன்னா ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கான், பெரிய ஃபேமிலியில் இருந்துட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்னங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவும் அந்த தகவல்களும் கிடைக்க முடியல. அவங்களோட ஃப்ரெண்ட் சைடில் கூட தொடர்பு எதுவுமே பண்ண முடியல. ஒரே ஒரு ஃபோட்டோஸ் தான் கிடச்சிச்சு. அது வந்து நிறைய கோல்டு மெடல் வாங்கின மாதிரி நிறைய கப் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த பையனோட பேக்ரவுண்ட் விசாரிக்க முடியாத சூழல் இருந்துச்சு. மற்ற கொலை சம்பவங்களில் வந்து 2 சைடு தரப்புமே நம்ம தகவலை பெற முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை எந்த தகவலுமே 3 பக்கமும், அதாவது காவல்துறை தரப்புலையும் தகவலை வாங்க முடியல, பாதிக்கப்பட்ட தரப்புலையும் தகவல் வாங்க முடியல, அந்த குற்றச்சாட்டப்பட்ட தரப்புலையும் தகவல் வாங்க முடியல. எல்லாமே 3வது நபர் மூலமாக தான் தகவல் வந்துச்சு. ஏன்னா எந்த தகவல் வந்தாலும் அதை உறுதிப்படுத்துறதுக்கே ரொம்ப சிரமமான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அந்த கவினை வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணலை அப்படிங்கிற தகவல் வந்து முதல் நாளே நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஆனால் ஒரு லவ் பண்ணாத ஒரு பையன் வந்து இந்த சம்பவத்துக்கு பாதிக்கப்பட்ட பையனோட போயிருக்க மாட்டான். ஏன் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கும்போது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு திரும்ப நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒவ்வொரு இடமா போய் ஃபாலோ பண்ண சூழ்நிலை இருந்தது. நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டோம். அப்போ சில ஃபோட்டோஸ்லாம் நமக்கு கிடச்சிச்சு. அப்போ ஃபோட்டோஸை வச்சு நம்ம பேசும்போது சொன்னாங்க, இதில் அந்த பையன் வந்து சில ஃபோட்டோகளை வந்து லீக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பில் வந்து நமக்கு வேண்டப்பட்ட இடங்கள்லாம் போய் கேட்கும்போது இல்லை அந்த பையங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஸ்கூல் டைம்லேருந்தே லவ் பண்ணாங்க, தூத்துக்குடி அந்த ஸ்கூல் டைம்லேருந்தே லவ் பண்ணாங்கிறத உறுதிப்படுத்தணும். காவல்துறையிட்ட திரும்பி அதை கிளாரிஃபை பண்ணும்போது கூட ஆமாம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. காவல்துறை தரப்பில் அந்த பொண்ணை வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லலை. இன்னொன்று அந்த ஃபேமிலி சைடில் வந்து அந்த பொண்ணை எங்கே வெளியே கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம அவங்க வீடு அந்த பொண்ணை சொன்ன சம்மந்தப்பட்ட வீடை போய் நம்ம நேரடியாக பார்த்தோம். வீட்டில் யாருமே இல்லை, பூட்டி தான் இருந்துச்சு. வீடு பூட்டி இருக்கும்போது நேரடியாக போய் முயற்சி எடுத்தோம், முடியலை. அந்த பொண்ணு சைட்லேருந்து ஒரு வீடியோ வெளியாச்சு. அது வந்து அந்த வீடியோ தான் அந்த கேஸுக்கான ஒரு பிரேக் த்ரூ அமைஞ்சிச்சு. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த பையனோட ஃபோனில் இருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் முதல்ல வெளியிட்டாங்க. அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து கேக் வெட்டுற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டாங்க. அந்த பொண்ணும் காதலிக்கிறத வந்து உறுதிப்படுத்துச்சு. நிறைய வீடியோலேயே பார்த்தீங்கன்னா 2-3 இடங்கள்லேயே நாங்கள் காதலித்தது உண்மை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அந்த பொண்ணு வந்து வீடியோ வெளியிட்டுச்சு. காதலில் அப்போ சொல்லும்போது கூட இந்த சம்பவம் வந்து எதிர்பாராத விதமாக நடந்தது தான் அப்படிங்கிறத அந்த பொண்ணு திட்டவட்டமாகவே பதிவு பண்ணியிருந்துச்சு. நமக்கு கிடைச்ச தகவல்படியே அந்த பையனை வந்து அந்த இறந்து போன கவினை வந்து அந்த சுர்ஜித்துங்கிறவன் தான் நேரடியாகவே வரவழைச்சி அப்பாட்ட பேசணும் வான்னு தான் கூட்டிகிட்டு போனதான் தான் அவங்க ஃபேமிலி சைடில் கூட தரப்பில் தகவலே பதிவு பண்ணாங்க. அந்த பையனை வான்னு சொன்ன நம்பிக்கை இருக்க போய் தான் அந்த பையன் கூட பைக்கில் ஏறியே போயிருக்கான், இல்லைனா ஏறி போயிருக்க மாட்டான். இப்போ திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு, அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தன் ஃபோன் பண்ணி தம்பி இந்த மாதிரி இதில் மெடிக்கல் காலேஜில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு, உடனே வாடா, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் உடனே என்ன செஞ்சேன், என்னோடய பைக் எடுத்துகிட்டு அந்நேரத்தில் டக்குன்னு கிளம்பி மணி 12:30 மணி இருக்கும், நான் கிளம்பி அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போயிட்டேன். போய் பார்த்தா அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஃப்ளோர்,
அந்த 6 ஃப்ளோர்லுமே ஃபுல்லாக கரண்ட் இல்லை, ஃபுல்லாக ஒரே இருட்டு, ஒரே புகை மூட்டமாக இருக்குது. அங்கங்கே ஆட்கள் ஓடியாராங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்க வர்றாங்க, நர்ஸுகள் ஓடியாந்துட்டு இருக்காங்க, பயிற்சி மருத்துவர் இருக்காங்க, பணி மருத்துவர் எல்லாம் ஓடியாந்துட்டு இருக்காங்க. நான் வந்து செய்தி எடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் என்ன செஞ்சுட்டேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு மேலே ஓடிக்கிட்டே இருக்கேன். பட் அது எந்த ஃப்ளோரில் தீ பிடிச்சுன்னா எனக்கே தெரியல. திருப்பி நான் உள்ளே போகிறேன், 3வது ஃப்ளோருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எனக்கு வழி தெரியல. பார்த்தா அங்கங்கே ஓடியாந்துட்டு இருக்காங்க, கைலியில் பிடிச்சி தூக்கிட்டு வர்றாங்க, பேஷண்ட்ஸ் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஐசியூ இருக்குது, அப்புறம் வந்து எலும்பு முறிவு பகுதிகள் இருக்குது, எல்லா இடத்துலையுமே வந்து ஆள் இருந்து ஓடியாந்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். கடைசியில் எனக்கே வர்றதுக்கு வழி தெரியல, எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த நேரத்தில் என்ன செஞ்சேன்னா, என்னோட டார்ச் லைட் அடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு மூச்சு முட்டிடுச்சு. வந்து 2வது ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு மின் கட்டுப்பாட்டார், அங்கே வந்து பேட்டரி இதெல்லாம் வச்சுருப்பாங்களோ, அதில் வந்து தான் அந்த மின் கசிவு ஏற்பட்டு பயங்கரமாக புகை மூட்டம் வந்து என்னாச்சுன்னா 6 ஃப்ளோருக்கும் அந்த புகை மூட்டம் போயிடுச்சு. போனது அந்த இதில் தான் ஐசியூ இருக்குது. அதில் வந்து இந்த அவசர சிகிச்சை பிரிவு வர்றவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலேருந்து அங்கே தான் இருக்காங்க. அதில் வந்து அன்னைக்குன்னு பார்த்து 17 கேஸ் இருக்குது. 17 கேஸுமே அங்கங்கே ஊசி குத்துனது அது இது இருக்குது. அவங்கள பூரா என்ன செய்கிறாங்கன்னா, கைலி பெட்ஷீட்டில் அள்ளி போட்டால் உறவினர் தூக்கிட்டு கீழே ஓடிடுறாங்க. கீழே ஓடியாந்து இருக்கும்போது பார்த்தா அதில் டெத்து எதுவும் கிடையாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட். அதே நேரத்தில் 1:30 மணிக்கு ராமேஸ்வரம் போன ஒரு சுற்றுலா பயணிகளோட வேன் மோதி அவங்க கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு உண்டான வசதி இல்லை. அதில் 5 பேர் டெத் ஆகிடுறாங்க. அந்த செய்தி நம்மளால் எடுக்க முடியல. அந்த நிலைமையில் நம்ம வந்து இங்கே மூச்சு திணறலில் இருக்கோம். இங்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் இது ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஐசியூலேருந்து ஒரு பேஷண்ட், எல்லா பக்கமும் ஊசி இருக்குது. உறவினர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊசியை பூரா பிடுங்கி போட்டு அதில் பச்சை கலரில் ஒரு பெட்ஷீட் சுற்றிருப்பாங்க. அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே உள்ளே போட்டு ஒரு தொட்டியில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடுவாங்கல்ல, அது மாதிரி ஓடியாந்துட்டு இருக்காங்க. இன்னொரு லைனில் ஒரு நர்ஸ் திட்டுது, ஏன்டா மூதேவி நீ இதை வேணும் தூக்காமல் நீ ஃபோன்லேயே எடுத்துக்கிட்டு இருக்கியே, இது ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல, ஒன்று டார்ச் அடி இல்லைன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, இது வீடியோ எடுக்கிற நேரமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நேரத்தில் திட்டு விழுந்துச்சு. எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த எல்லாரும் பார்த்துட்டா, இப்போ என்னை மாதிரி ஒரு 10 பேர் வருவாங்க உதவி பண்ணுறதுக்காக. அந்த இடத்துல ஏதோ நடந்துருச்சு, டிவியில் ஓடிட்டு இருக்கு, நம்ம வந்து பார்த்துருவோம் அப்படிங்கிற ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்கள்ல. அந்த நிலைமையில் வந்து நம்ம வீடியோவும் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிற ஒரு நிலைமையில் தான் நான் அந்த இடத்துல இருந்தேன். இப்போ நம்மளை பார்த்து தான் மற்ற டிவிக்காரங்க வந்தாங்க, ஆம்புலன்ஸ்காரங்க வந்தாங்க, சமூக ஆர்வலர் வந்தாங்க, பல்வேறு அமைப்புகள்லேருந்து வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த புகை மூட்டத்துக்குள்ளே ஓடி வந்தது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. 1/7/2025 பார்த்தீங்கன்னா, சிவகாசி பக்கத்தில் சின்னக்காப்பட்டின்ற ஒரு கிராமம். அங்கே உள்ள பட்டாசு ஆலையில் ஒரு 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. மத்தியானம் போலையில் ஒரு 2 மணி போலையில் அந்த பட்டாசு ஆலையில் உராய்வு காரணமாக வந்து பட்டாசு விபத்தாயிருது. அந்த சம்பவத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இறந்து போயிடுறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டாசு விபத்தில் ஃபுல்லாக எரிஞ்சு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓடி வந்து என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஓடி வருவார். வந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் அவரை கூப்பிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி சிவகாசிக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த விபத்தில் 6 பேர் வந்து சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாங்க. நம்ம வந்து மொத்தத்துக்கு காமனாக எடுத்துக்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா, அவர் உள்ளேருந்து வராரு, அந்நேரம் அந்த ஒரு ஷாட்டு நம்ம எடுக்கிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஃபுல்லாக அவங்க ஆடையெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிருவோம். அப்போ நம்ம ரொம்ப அவங்கள ஹைலைட் பண்ணக்கூடாதுன்றக்காக வந்து லேசாக லாங் ஷாட்டாக ஒரு ஷாட்டு காமிச்சிட்டு அப்படியே நம்ம அதை கட் பண்ணிடுவோம். நம்ம அதாவது நம்ம மனசாட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி பார்க்குறத வந்து நம்ம படமாக எடுக்கிறோம். ஆனால் அது அந்த நேரத்தில் நம்ம போய் அவங்கள போய் பிடிக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மருந்து சம்மந்தப்பட்டது வந்து அவங்க உடம்புல ஃபுல்லாகவே இருக்கும். அந்த அவங்கள போய் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கும் வந்து அதே நம்ம மேலேயும் அந்த மருந்து பட்டு பற்றிக்கிறக்கூடிய சோர்ஸ் நிறையா இருக்குது. அதில் சாத்தூர் பக்கத்தில் கீழோட்டம்பட்டின்னு சொல்லி ஒரு ஏரியா, அது முத்தால்நாயக்கம்பட்டி கீழோட்டம்பட்டிக்கு நடுவில் உள்ள ஏரியா. அது காலையில் ஒரு 6 மணிக்கு வந்துட்டு அன்லோட், அதாவது பட்டாசு கம்பெனிலேருந்து லாரிக்கு லோட் பண்ணுறாங்க, பட்டாசுல வந்து லோட் பண்ணுறாங்க. அப்போ யாரும் வேலைக்கெல்லாம் வரலை. வேலைக்கு வராத டைமில் தான் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. லோட் பண்ணும்போது பட் வெடிச்சிருது, கம்பெனி வந்து பிளாஸ்ட் ஆகுது. ஒரு 7 மணிக்கு மேலே தான் அது வந்து நமக்கு தகவலாக வருது. இந்த மாதிரி அந்த இடத்துல பட்டாசு வெடிபோத்து ஆரம்பிச்சிருச்சு, பட் வெடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். நம்ம எல்லாருமே கிளம்பி போகிறோம். 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கண்டினியூஸாக வெடிக்குது அங்கங்கே. நாங்கள் போகிறப்பே பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா, இது அந்த லாரியோட பாகங்களும் சரி, அதோடு சேர்ந்து டாடா ஏஸ் ரெண்டு வாகங்களோட பாகங்களும் சரி ரோட்டு வரைக்கும் வந்திருக்கு.
இப்போ இதோட பிளாஸ்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னால நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ யோசித்தோம். ஏன்னா நம்ம உயிரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஃபயர் சர்வீஸ் உள்ள முதல்ல போய் இது பண்ணுறாங்க, எல்லாம் வெடிச்சிருச்சா, வெடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் போக முடியும். ஏன்னா வந்து பட்டாசுக்கும் தண்ணிக்கும் ஆகாது, எல்லாமே சேஃப். அப்போ நம்ம அதை போய் உள்ளே எத்தனை பில்டிங் வெடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம காட்சிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் உள்ளே போகிறோம். எல்லா ரிப்போர்ட்டுமே உள்ளே போகிறோம், நான் உள்பட உள்ளே போகிறோம். அவங்க ஒரு பக்கம் அணைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஒரு பக்கம் அதை வெடிக்காத பில்டிங்கை எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு மேகசின் இருந்திருக்கு, அதை யாருமே கவனிக்கலை. அதுக்கு பக்கத்து வரைக்கும் அது பரவுது, இங்கே அடித்த அடி அங்கே வரைக்கும் பரவுது. நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போதே அது வந்து அது பயங்கரமான சத்தத்தோட பிளாஸ்ட்டு. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் எங்களுக்கு வந்து சுத்தமாக உயிரே இல்லை. கேமரா எந்த பக்கம் போச்சுன்னு தெரில, என் பேக் எங்கிட்ட விழுந்துச்சுன்னு தெரில. அந்த இடத்துல இருந்து நான் ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லிவிட்டு என்னால் அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்னால் பேச முடியல. பட மூச்சு வாங்குது. ஏன்னா அந்த பிளாஸ்ட் ஆனது மேலே தான் போச்சு. அதோட மேற்கூரை வந்து மேலே போனதுனால நாங்கள் அன்றைக்கி தப்பிச்சோம். அதே மேற்கூரை அதே பில்டிங் வெடித்து செதறிச்சு அப்படின்னா அங்கேக்குள்ளே நாங்கள் வந்து பட்டாசு செய்திக்காக போன ஒரு ரிப்போர்ட்டர்ஸில் 4 பேராவது அதில் இதாக இருப்பாங்க. அது வந்து அந்த இடம் எங்களுக்கு இன்னும் அந்த அந்த மொமெண்ட்டை என்னால் சுத்தமாக மறக்கவே முடியல. லாஸ்ட் இயர் விழுப்புரம் ஃப்ளட்டு, இங்கேருந்து நம்ம குழுவாக எல்லாருமே சேர்ந்து போயிட்டு நியூஸ் கவரேஜ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். விழுப்புரம் தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா அரசூர்ன்ற கிராமத்தில் நம்ம குழுவோடு சேர்ந்து இரவு உணவு எங்கேயாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்கோம். ஒரு சில இளைஞர்கள் வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்காக மெயின் ரோட்டுக்கு வராங்க. வந்தப்போ நம்ம சேனலை வந்து இருக்கக்கூடிய சூழலை பார்த்துட்டு நம்மக்கிட்டக்க வந்து அப்ரோச் பண்ணி பேசுகிறாங்க. எங்கள் கிராமத்தில் வந்து கடுமையான பாதிப்பு இருக்குது, கிட்டத்தட்ட 3 ஆறில் வந்து கடுமையாக வெள்ளப்பெருக்கு போனதுனால உள்ளார தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ உள்ளார போகிறதே கஷ்டம், ரோடுக்கு போகணும்னா வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு 3.5 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரூட்டு தெரியாது, நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டோம். வாங்க கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நைட்டு வந்து ஒரு இரவு 10 மணி இருக்கும். சுத்தமாக எல்லா இடமே பவர் ஷட் டவுன் இந்த ஃப்ளட்டுனால. ரொம்ப பயத்துலையும் ஒரு திகிலூட்டக்கூடிய வகையிலும் தான் எங்கள் உயிரையும் வந்து பொருட்படுத்தாமல் அவங்க கூட வந்து பயணம் மேற்கொண்டோம். ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் வந்து உள்ளார போகிறதுக்கு ரோடு வசதியே கிடையாது. அந்த கிராமத்தில் ஒரு 50 குடும்பம் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வெறும் எங்களுடைய மொபைல் டார்ச்லையும் அதே மாதிரி கேமராவில் இருக்கக்கூடிய அந்த லைட் எஃபெக்டையும் வச்சுக்கிட்டு மட்டும் உள்ளார ட்ராவல் பண்ணி போகிறோம். போகிற வழியிலலாம் அங்கங்கே பாம்புகள் இருக்குது, விஷ ஜந்துகள் இருக்குது, அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் உள்ளார போகிறோம். உள்ளார போனால் ஒரு வயசான முதியவர் பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏதாவது நிவாரணம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களா, எதாவது இருந்தால் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கே அதை பார்த்துட்டு இப்படி ஒரு பாதிப்பு இருக்குதா இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்கிற ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ளார ஏற்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணோம், கேமராவை ஆன் பண்ணி ஷூட் எடுத்தோம். ஒரு 50 ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த இருவேல்பட்டு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தோம். எல்லாருமே ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், தினசரி அன்றாடம் வந்து அவங்களோட பிழைப்புக்கே வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்கள். அந்த மக்களோட எதிர்பார்ப்பே என்னென்னா அவங்களுடைய கால்நடைகளும் சேர்ந்து மீட்டு பத்திரமா ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக கால்நடையோடைய அந்த வெள்ளத்துக்கு நடுவில் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே போய் கேட்கும்போது கூட, ஏம்மா நீங்களாம் போகலாமே, கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய ஷெல்டர்ஸ்க்கு போகலாமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் போயிடுவோம், இதுங்களை யார் பார்த்துக்குவா, இதுங்க தொலைஞ்சு போயிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களோட வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், நியூஸ் கவரேஜ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிக்கு வேறு யாருமே வந்து இது வரைக்கும் செய்திகள் எடுப்பதற்கு வரலை, நீங்கள் தான் எங்களோட முதல் பாதிப்பு வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்றதையும் அந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து செய்திகள் மூலமாக கொடுத்த பிறகாக கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்கன்னா மாவட்ட நிர்வாகம் வந்து அட்டென்ஷன் எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அணுகி, நீங்கள் வாங்க பத்திரமா உங்களை அழைச்சிட்டு போகிறோம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கால்நடைகளையும் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கால்நடைகளை காட்டிலும் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா மக்களை அழைச்சிட்டு போய் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. யதார்த்தமாக சொல்ல போனோம்னா நம்ம சிட்டி லைஃப்பில் இந்த மாதிரி சென்னையில் வாழ்ந்துட்டு நம்ம போயிட்டு ஒரு கிராமத்துக்கு போய் அணுகும்போது அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. இப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்றது ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதை தோணுச்சு. அதை அன்றைக்கி செய்தியாக பதிவு பண்ணோம். மறுநாள் வந்து கவர்மெண்ட்டே அதுக்கான ஆக்ஷன் எடுத்து மக்களுக்கான நல்லது வந்து அவங்களுக்கு அது பண்ணியிருந்தாங்க. ஜூன் 12 அகமதாபாத் விமான விபத்து என் லைஃப்பில் மறக்க முடியாத நாளில் இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஸோ நாங்கள் ஒரு 8:30 மணிக்கு முடிவு பண்ணி இதை லைவ் கவரேஜ் பண்ணோம்.
நாட்டு மக்களுக்கு தந்தி தொலைக்காட்சி வழியாக காட்டணும் அப்படின்லாம் முடிவு பண்ணி நம்ம டீம் இங்கேருந்து கிளம்புறோம். நான் கேமராமேன் நெப்போலியன். நம்ம இதுக்கு நடுவில் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இடத்துக்கு எப்படி ரீச் பண்ணுறன்ற வழி தெரியல. இன்னொன்று நமக்கு வந்து பாஷை தெரியாது. அவங்க வந்து ஹிந்தியும் பேச மாட்டேன்றாங்க, குஜராத்தி தான் பேசுகிறாங்க. நமக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அப்படின்றப்ப நம்ம குஜராத்தி சுத்தமாக தெரியாது. அந்த குஜராத்தி மொழி அப்படின்றது ஓரளவுக்கு இந்தியை ஒட்டின மாதிரி இருந்தால் கூட, நான் ஏற்கனவே கர்நாடகாவில் வேலை பார்க்கும்போது பல விஷயங்களை பார்த்துருக்கேன். நம்ம எந்த மொழியில் அப்ரோச் பண்ணுறோமோ அந்த மொழியில் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அவங்க உள்ளூர் மொழியில் தான் ஆரம்பத்தில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மொழி தெரியல அப்படின்னும் போது ஸோ அதன் மூலமாக என்னென்ன பலன் எடுக்க முடியும். பொதுவாக இந்த வணிகர்கள், டாக்ஸி டிரைவர்ஸ், இந்த மாதிரியான ஆட்கள். ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸ்டார்டிங்காக போய் கேட்குறேன் ஒரு டிரைவர்கிட்ட, இங்கேருந்து எவ்வளோ தூரம்னா அவர் ஒரு மென்ஷன் பண்ணுறார், சார் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் சார் நடந்தது. எங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த மொழி புரியலனா கூட, நான் வந்து ஹிந்தியில் பேசினா கூட அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவர் ரிப்ளை குஜராத்தியில் பண்ணுறாரு, ஒரு சின்ன சின்ன ஹிந்தி வேர்டை யூஸ் பண்ணி. ஸோ அதன் மூலமாக நான் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அந்த விமான விபத்து நடக்கிற இடத்துக்கு போகக்கூடிய பாதை ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஸ்பாட் விசிட் பண்ணுறாரு அப்படின்னு பதிவு பண்ணுன்றதுக்காக அங்கே லைவை ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே நின்று பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து நம்ம லோகோவை மட்டும் பார்த்துட்டே இருக்கார். ஆனால் அவர் எதுவும் எனக்கு ரிப்ளை பண்ணல. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கார், இப்படி நடக்கிற குறுக்க நடந்துகிட்டே இருக்கார். சரி, நம்ம அந்த லைவை முடிச்சுட்டு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறோம். நான் வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்டில், ஏன் இப்படி பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதோ சார் அந்த இடத்துக்கு வேறு ஏதோ போகிறது வழி இருக்கா, வேறு ஏதாவது இடத்துலேருந்து அந்த இடம் தெரியுமா, வீட்டு மாடியிலேருந்தோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடம் தெரியுமா அப்படின்றதுக்காக நான் போய் அவர்கிட்ட ஹிந்தியில் அப்ரோச் பண்ணும்போது, சார் நீங்கள் தமிழா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இது வந்து அந்த ஸ்பாட்டில் கேட்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு போகும்போது, முதல் ஆள் நம்ம பேசக்கூடிய முதல் நபரே தமிழில் பேசினா நம்ம எப்படி இருக்கும் நம்மளோட இது ஹெல்ப் பண்ணுங்களா, இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஸோ நாங்கள் இந்த மாதிரி போகிறதுக்குலாம் பிரச்சனை ஆகும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணால், முதல்ல ஒரு இடத்துல ஓரளவுக்கு, அதாவது நியர்பை, ஓரளவுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே ரீச் ஆகலை, ஓரளவுக்கு நியர்பை போகிறோம், அது வரைக்கும் அவர் ஹெல்ப் பண்ணார். நடந்து போயிட்டே இருக்கோம், எந்த இடத்துல போனாலும் போலீஸோ இல்லை சிஆர்பிஎஃப்ஓ அங்கங்கே பெட்டாலியன். சரி, இந்த ஸ்பாட்டை ரீச் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணுறது யாருன்னா டிரைவர். கால் அட்டன் பண்ணுறோம், அவர் ஏதோ சொல்கிறார், எங்களுக்கு புரியல. கடைசியாக அவர் சொன்னேன், சார் ஆப் ஆஜாயியே, ஆப் ஆஜாயினா நீங்கள் வாங்க அப்படின்றார். நான் என்ன நினச்சிட்டோம், அவருக்கு ஏதோ பிரச்சனை. சரி, ஓகே, நம்ம எக்யூப்மெண்ட்லாம் அதில் இருக்குது, அவர் ஏதாவது பிரச்சனையில் மாட்டி எக்யூப்மெண்ட் போயிடுச்சுன்னா இந்த நம்ம வந்திருக்க பர்பஸே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றத டிசைட் பண்ணி முதல்ல அவரை போய் ரீச் பண்ணணும் போது, அவரை போய் பார்த்தோன்னா அவர் இன்னொரு ஷாக் கொடுக்குறாரு எங்களுக்கு. சார் நீங்கள் ஏன் அவ்வளோ நடக்கிறீங்க, வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து போனால் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் யாரையுமே மேலே விட மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஸ்பாட் என்ன ஸ்பாட் இருக்கோ அங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 250 மீட்டர்ஸ் அவே பேக் சைடு. ஸோ அந்த வீட்டு மேலே போகிறதுக்கு அவர் குஜராத்தியில் பேசி எங்களை மட்டும் அனுப்புகிறாங்க. அங்கே வந்து 2 பேர் மட்டும் போங்கன்னு வர ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டோம். போன உடனே ஃபஸ்ட்டு லைவ் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த காலேஜ் மேலே விழுந்து கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் சைடு அவங்களுக்கு பேக் சைடு, நமக்கு ஃப்ரண்ட் சைடு, அது கேமராக்கு ஃப்ரண்ட் சைடு ஃப்ளைட் வந்து கரெக்டாக படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ. நாங்கள் இந்த டிரைவரை தாண்டி 2வது ஆக்சஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு தமிழ் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ண ஒரு அவங்க குஜராத்தி, அவங்க தான் ஐ விட்னஸ். என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, அவங்க எப்படி பார்த்தாங்க அந்த விபத்துன்னு எங்களுக்கு நம்ம சேனலில் நம்ம ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணோம். இன்ஃபேக்ட் நம்ம தான் முதல்ல பதிவு பண்ணோம். ஆல் இண்டியா லெவலில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணோம். அவங்க விவரித்த விதம் எல்லாமே குஜராத்தியில் இருந்தது. ஸோ அவங்க எமோஷன்ஸை சில பேர் கேட்ச் பண்ணிப்பாங்க, சில பேர் புரியாது இல்லையா. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த டிரான்ஸ்லேட்டர் யாருன்னா, முதல்ல நம்ம சந்திச்சோம் இல்லையா தமிழ்காரர், அவருக்கு குஜராத்தி தெரியும். ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹெல்ப் கேட்குறோம். அவரையும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிரைவரோட ஹெல்ப் மூலிமா அவர் உள்ளே வரார். ஃப்ளைட் வந்து எதிர்க்க இருக்கிற பில்டிங்கில் போய் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அவங்க அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. உடனே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழுந்து உடனே எந்திரிச்சு கீழே போய் ஓடிட்டு போயிட்டாங்களாம். பூகம்பம் அந்த மாதிரி இந்த பில்டிங்கே கூட வைப்ரேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ முதல் பதிவு நம்ம தான் பண்ணோம். இன்ஃபேக்ட் லோக்கல் குஜராத்தி சேனல் கூட இதை பண்ணலை. அது ரொம்ப பெருமையாகவே சொல்லலாம். ஆண் நண்பரன் வந்து கல்லூரி மாணவி வந்து நேற்றிரவு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆண் நண்பர் வந்து கொடூரமாக தாக்கி அந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணோன்னா நமக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய செய்தி, இது எவ்வளோ பெரிய அதிர்வலைகளை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டெல்லி போன்ற வழக்குகளை பார்க்கும்போது அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. உடனே இப்போ முக்கியமான செய்திலாம் வந்துருச்சுன்னா நாங்கள் டக்குன்னு குளிக்க மாட்டோம், டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு என்ன பட்டாரம் நினச்சி ஓடிடும். பெரிய செய்தி அப்படின்னா போய் தான் ஆகணும். ஏன்னா அடுத்த சேனலுக்கு முன்னாடி போகணுங்கிற ஒரு போட்டி இருக்குது. அதே சமயம் அந்த செய்தியை தெளிவாக கொடுக்கணும். ஏன்னா நான் ஃபோனில் சொன்னோன்னா ஒரு தகவல் சொல்லுவான், அப்புறம் நேரில் பார்க்கணும் தகவல் சொல்லுவான். அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தாமல் கொடுக்க முடியாது. அதனால் நாங்கள் நேரடியாக போயிடுவோம்.
முதல்ல போலீஸ் எப்படி ஒரு கிரைமை விசாரிப்பாங்கன்னா, அவனை வெட்டினது எப்படி, அது வந்து ப்ராப்பர் கிரைம் இருக்கிற வெட்ட பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. 100 போலீஸ் வந்திருக்காங்க. 100 போலீஸ் வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி எல்லா கையிலும் டார்ச் லைட்டு. அது எங்கே நடந்துச்சுன்னா, கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு. அந்த இடத்த வந்து விமான நிலையத்தை பெருசு பண்ணுறதுக்காக அந்த இடத்த எடுத்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நைட் ஒரு 11 மணிக்கு போயிருக்காரு. போகும்போது அந்த இடத்துல ஒரு 3 பேர் வந்து குடிச்சிட்டு அவங்கள வந்து அந்த காரை அடிச்சு நொறுக்கி அந்த பையனை 4-5 பக்கம் நல்லா வெட்டி அவனை வந்து அங்கேயே விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. அது எங்கே தூக்கிட்டு போயிருக்காங்கிறது போலீஸ் விசாரணை கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் தகவல் கிடைக்கிது. இந்த மாதிரி வந்து பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி உறுதிப்படுதுன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டு மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம். அவங்க நாங்கள் போனால் பட்டாருன்னு கதவை சாத்துவாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அப்படி சொல்ல போதே எங்களுக்கு அது தோணிடும், இவங்க ஏதோ பார்த்துருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஒருத்தன் வந்து பார்த்தேன்னு சொல்லுவான், இது இப்படி நடந்துச்சுமா, அது ரெண்டும் ஓரிப்படுத்தும் போது ரைட்டு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் சம்பவம் நடந்திருக்கு, போலீஸ் தேடி இருக்காங்க, கிடைக்கல அப்படிங்கும். அப்புறம் காவல்துறையிட்ட பேசுகிறோம். காவல்துறை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்குப்பா, டீம் போட்டிருக்கோம், விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ நாங்களும் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பொண்ணை வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ பொண்ணு வந்து போலீஸ் வந்து மீட்கலை. இத்தனை போலீஸ் தேடியும் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணே தான் தைரியமாக அவங்ககிட்டருந்து தப்பிச்சு வந்திருக்கு. அந்த பிரச்சனையை வந்து வெளியும் கொண்டு வந்திருக்கு. இந்த பிரச்சனை வந்து எல்லாம் பெருசாயிருச்சுங்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இள சமுதாயத்துக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, அந்த அம்மா பாதிக்கப்பட்டாங்க, அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்லியிருக்காங்க, நமக்கு என்ன வேணால் நடக்கும், ஆனால் அந்த நடந்தவங்களுக்கான தண்டனை நம்ம வாங்கி கொடுக்கணும், அந்த பிரச்சனையை வந்து சரியாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த பொண்ணு தைரியமாக பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு தைரியமாக சொன்னனால தான் அவனை பிடிக்க முடிஞ்சது. கரூர் விஜய் பிரச்சாரம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரும் துயரமான சம்பவமாக மாறினதை இங்கே கண்கள் வழியாக பார்த்தோம். விஜயோடைய ஒவ்வொரு வார சுற்றுப்பயணத்திலையுமே அவர் கூடவே நம்மளுடைய பிளானிங் படி ஒவ்வொரு பாயிண்டில் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாலுமே அவர் கூடவே அவருடைய மூமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுற ஒர்க் தான் எனக்கு அலாக்கேட் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து. எனக்கு கொடுத்த வேலை என்னென்னா, மார்னிங் விஜய் ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி பஸ்ஸில் ஏறினதுலேருந்து அந்த பிரச்சாரம் முடிஞ்சு எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ஃபாலோஅப், த்ரூ அவுட் ஃபுல் ஃபாலோஅப்பு. காலையில் 6 மணிக்கு நம்ம வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து போயிட்டோம். போனதுன்னே பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரும்போதே நம்ம பார்த்தோம், தொலைக்காட்சிங்கிறனால ஒரு நல்ல க்ரௌட் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த செய்தியை பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பகுதி எப்படி, அந்த சாலை என்ன, அவங்க என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கி போய் நடந்து போய் விஜயோட வெஹிக்கிளுக்கு ஃப்ரேம் வைக்கிறேன். நான் வைக்கும் போதே விஜய் வண்டி எடுத்துட்டார். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்லோவாக வாக் பண்ணிட்டு இருந்தேன். என் வண்டி பின்னாடி வரும்ன்றதுக்காக ஒருத்தர் வந்துட்டு புது புல்லட் எடுத்துகிட்டு வர்றாரு. நான் உங்களை வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு நான் ஓகே அப்படின்னு ஏறி உக்காந்துட்டேன். அரௌண்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் விஜய் சார் அவர் வண்டி போகுது. இவரும் அதே புது வண்டியில் ஃபாலோ பண்ணுறாரு. அவ்வளோ ரேஷ் டிரைவிங்கு. ஒரு சர்டன் டைமில் வந்துட்டு எல்லா வெஹிக்கிள்ஸும் ஃபாலோ பண்ண என்ன ஆகுதுன்னா நமக்கு பயம் வருது. பட் ஆனால் எனக்கு அந்த வேலையை நான் முடிக்கணும், எனக்கு கொடுத்த வேலையை. அப்படின்றப்ப என்ன ஆகுது, நான் கேட்குறேன், பிரதர் என்ன பிரதர் புது வண்டி, அண்ணாவை பார்க்கணுண்ணா, அண்ணாண்ணா அப்படின்றாப்புல. பிரதர் என்ன பிரதர் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரோ இப்படி இல்லை, அந்த இதெல்லாம் போனால் பிடிக்க முடியாது, வாங்க நான் உங்களை ஆப்போசிட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதே பஸ்ஸஸ் போகிற ஸ்பீடுக்கு இந்த சைடு ஆப்போசிட்டில் அரௌண்ட் 190 அப்படியே ட்ராவல் ஆகுறாரு. ஒரு 200 மீட்டர்ஸுக்கு ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விஜயோட பஸ் வருது அப்படின்ற தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10-15 போலீஸை தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடிய க்ரௌட் எல்லாம் பஸ்ஸை நோக்கி வராங்க. அங்கே ஆரம்பிக்குது கூட்டம். சரியாக ஒரு 7 மணி இருக்கும். 6 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து அங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துருச்சு. அவர் அங்கேருந்து அவர் பேசக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு நெட்வொர்க் சுத்தமாக இல்லை, மொபைல் நெட்வொர்க்கும் இல்லை. நம்ம ப்ரைவேட்டாக வந்து நமக்காக ஒரு நெட்வொர்க் ரெடி பண்ணுறோம், அந்த லைனையுமே கட் பண்ணிடுறாங்க. மக்கள் சவுண்டு ஒவ்வொன்றா கேட்குது, அந்த கூச்சல் வர்ற சவுண்டு கேட்குது, ஆம்புலன்ஸ் வர்ற சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு போலீஸ்கார் கூட்டத்தை பிச்சுட்டு ஒரு கையில் அந்த குழந்தைய தூக்கிட்டு வராரு. அந்த குழந்தை கழுத்து தொங்கிருச்சு.
அதை பார்த்தோன்னே நான் ஃபோனை அப்படியே எடுத்து டக்குன்னு கேமராவில் போய் அந்த அவரை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள அவர் என்ன தாண்டி போயிட்டார். தாண்டினோன்னே நான் அவரை வேகமாக ஃபாலோ பண்ணுறேன் எடுத்துகிட்டு. ஏன்னா என்ன ஒரு குழந்தை இதாகிடுச்சு அப்படிங்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக அவர் பின்னாடியே ஓடுறேன். பின்னாடியே ஓடனா அங்கேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டரில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் ஆல்ரெடி பார்த்தா அங்கே ஒரு 2-3 பேர் எல்லாம் முடியாமல் உடம்பெல்லாம் இதாகி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ்கார் பின்னாடி போகிறேன். அவரு வழி தெரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி எமர்ஜென்சிக்குள்ளே போனால் லைனாக படுத்துருக்காங்க. அங்கே ஒரு 3-4 குழந்தைங்க, இவர் கையிலையும் குழந்தை. அங்கே பார்க்கும்போதே அந்த குழந்தைங்க வந்து இல்லை, உயிர் போயிடுச்சு. பார்க்கும்போதே அதை ஃபோனில் எடுக்க என் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே நாமக்கல்ல, திருவாரூர்ல எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். கூட்டத்தில் நெரிசலில் மாட்டிட்டு அவங்க வெளில வந்து ஃபீல் ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மோசமாக இருந்தது அவங்களுடைய நிலைமை. நாங்கள் ஒரு டைம் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு தெரியுது ஏதோ தப்பு நடக்குது, பட் ஆனால் டெத்துன்னு தெரியாது எங்களுக்கு. ஏதோ பரபரப்பாக வராங்க, விஷுவலைஸ் பண்ணுறாங்க. அந்த எனக்கு என்னென்னா நாங்கள் பார்க்குறப்பே விஜய் வந்துட்டு வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணுறாரு, மேலேருந்து தூக்கி போடுறாரு. ஸோ ஏதோ ஒரு கிளிப்பு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிப்பாங்க, நாங்கள் எங்கள் வியூவுக்கு யோசிக்கிறோம் அப்படின்றப்ப வைக்கிறப்ப குழந்தை வருது. அடுத்தது லைனாக குழந்தைங்க வருது. அந்த குழந்தைங்கன்னா எப்படி இருக்குன்னா பார்க்குற யூஸ்வலாக நாங்கள் டெத்து அதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். கேமராமேனை வந்துட்டு நாங்கள் எடுப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இப்படி சாய தான் செய்யும். எனக்கு எப்படி சொல்கிறது சொல்லாமல் இருக்கலாமான்னு தெரியல. அந்த கோழி இறந்துருச்சுன்னா தலை வந்துட்டு ஒரு மாதிரி ஆடுங்க குழந்தை. அது மாதிரி இருந்தது பார்க்குறதுங்களாம். இங்கே கொண்டு போட, இங்கே கொண்டு போட. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால் வந்து நம்ம அலுவலகத்துலேருந்து வருது. ஒரு 10 பேர் வரைக்கும் ஏதோ மயக்கம் போட்டுட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா நீங்கள் அந்த மாவட்டத்தோட ரிப்போர்ட்டராக இருக்கும்போது நீங்கள் தான் அதை உறுதிப்படுத்தணும், அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் அடுத்தடுத்து மாவட்ட நிர்வாகத்தை கிடைக்கலான்ட்டு கலெக்டர் கிடைக்கிறேன், எஸ்பி கிடைக்கிறேன், யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. அது இல்லாமல் அங்கேருந்து வரக்கூடிய பப்ளிக் அலறி அடிச்சுக்கிட்டே ஓடியாராங்க. யார்கிட்டையுமே எதுவுமே கேட்க முடியல. உடனடியாக அந்த தகவல் ஆஃபீஸுக்கு சொல்கிறோம். ஆஃபீஸ்லேருந்து உடனடியாக இதை பற்றி ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கு பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லை. ஒரு மாதிரி ரோல் ஆகுது நாக்கெலாம். உடனே வித்தின் செகண்ட்ஸ் அடுத்த கட்ட பணிகளை வந்து ஆஃபீஸ் மேற்கொள்கிறாங்க. உடனே ரிப்போர்ட் பண்ணுறோம். ஃபோனை வருது. என்னால் பேச முடியல. டெத் ரேட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேர் 4 பேர், குழந்தை இறந்துட்டாரு, வயசானவங்க இறந்துட்டாங்கன்னு நம்மளுக்கு செவி வழி செய்தி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த டைம்லையும் கூட நம்ம வந்து எந்த விதத்துலையும் உறுதிப்படுத்தாத செய்திகளை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறோம். அடுத்தடுத்து அங்கே டெத் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. 10, 15, 20, 29, இரவு வரைக்கும் 39ங்கிறது கன்ஃபார்மாக முடிவாயிடுச்சு. அடுத்தடுத்து இந்த இறப்புகள் தெரியப்படுது. விஐபிகள் வராங்க, சிஎம் வராரு, அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் வராரு, டெப்டி சிஎம் வராரு, ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் வராங்க, முக்கியமான நபர்கள்லாம் வந்து அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம என்னதான் இங்கே அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு பணியில் இருந்தாலும் அலுவல் சார்ந்த பணியை நம்ம மேற்கொள்ளணுன்றதுனால இறந்துட்டாங்க அப்படின்னா ஜிஹெச் கொண்டு போகும்போது அந்த விஷுவல் எடுக்கிறதுக்காக அதுக்கான முயற்சியில் பண்ணுறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுப்பீங்களா அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு அந்த இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, இதை எடுத்து நம்ம செய்தியாக பதிவு பண்ணாதான் நாளைக்கு அங்கே ஒரு சம்பவம், இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்றதே மக்களுக்கு தெரியும், அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். உடனடியாக அரசு அதிகாரிகள் விரைவாக வர முடியும். ஏன்னா நான் விஷுவல் எடுக்கும் போதே ஒருத்தன் வந்துட்டு என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுறான். வந்தால் ஹெல்ப் பண்ணுறக்கு வாடா, இல்லைனா ஏதோ ஒரு அந்த ஸ்லாங்கில் திட்டான். எனக்கு எப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பட் ஆனால் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கை உதறுது. லைனாக நிறைய பேர் தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இந்த மாதிரி வராங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ண யாருக்கும் காலும் போகல. ஏன்னா கால் போகிற அளவுக்கு அங்கே நெட்வொர்க் யாருக்குமே கிடைக்கல. அது எனக்கு அப்படி இப்போ பேசினாலும் கையில் அப்படியே நடுக்குது. அந்த அளவுக்கு இந்த 3 குழந்தைகளை பார்க்கும்போது என்னுடைய வீட்டில் எனக்கும் குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு. என்னுடைய குழந்தைகளை பார்க்குற மனநிலை மாரி ஒரு மனநிலை வந்துருச்சு. ஏன்னா அப்படியே பிஞ்சு குழந்தைகள் அப்படியே படுத்துருக்கிறத பார்த்தோன்னா நான் அந்த ஒரு செய்தியாளராக செய்தியை பதிவு பண்ணணும்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட இந்த குழந்தைகளை பார்க்கும்போது அப்படியே மனசு உருகிருச்சு. அந்த இடத்த விட்டு கடந்து வரத்துக்கே ஒரு மனநிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அப்போ அந்த குழந்தையோட அம்மா வந்து அவருடைய கணவர்கிட்ட பார்த்து பேசுகிறாங்க, என் குழந்தைய கூட்டு போய் கொலை பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி அவங்க எமோஷனலாக அவங்க கத்தி அழுந்ததை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு செய்தியாளராக இல்லாமல் ஒரு சக மனிதனாக பார்க்கும்போது ரொம்ப மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சினிமா ஸ்டார் அவங்க பார்த்த சந்தோஷம் அப்படி இருந்த இடம் வந்து மொத்தமாக மாறிடுச்சு.
நான் இவ்வளோ நாள் கீழே விழுந்து அவனை பார்த்ததே இல்லை சார். சாக்கடை குழி அந்த இதில் வந்து எல்லாம் விழுந்து அதில் மிதித்து அதில் எந்திக்க முடியாமல் எந்திரிச்சு அப்படி தான் அந்த உயிரிழப்பு வந்து நடந்தது. வந்து நம்மளால் அந்த இடத்துல வந்து பாதிப்புக்கு அப்புறம் அதை பார்க்கும்போது நமக்கு அது தெரிஞ்சுது. ஆனால் அந்த குழந்தைகள் இறந்தது வந்து இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ உயிரிழப்புகள் 41 உயிரிழப்புகள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புதுசு. கரூரில் இப்படி ஒரு துயரமான சம்பவம் இது வரைக்கும் நடந்ததில்லை. ஏன்னா முக்கியமாக என்ன இந்த விஷயத்தில் எனக்கு தோணுது அப்படின்னா, இந்த ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு செய்தியாளராக வந்து பல விஷயங்களை இந்த நிகழ்வுகளை வந்து வெளியே கொண்டு வர முடிஞ்சாலுமே இனிமே இப்படி ஒரு செய்தியை நம்ம எடுத்துடவே கூடாது அப்படின்னு வந்து என் மனசு இன்னும் சொல்லிட்டு இருக்கு. அமெரிக்காவில் முதல் முறையாக அமெரிக்காவுடைய தலைநகரம் வாஷிங்டன் டிசியில் உலகத்தில் உள்ள தமிழர்கள் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்துகிறாங்களோ, அதாவது யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்க கிடையாது, யாரெல்லாம் வேலை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிற தமிழர்கள் உலகம் முழுக்கிலிருந்து அமெரிக்கா வராங்க. மேரிலேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் போனது, வாஷிங்டன் டிசி பக்கத்தில் உள்ள நாள். நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு 3 நாள் கான்ஃபரன்ஸு. உலகத் தமிழர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, பல்வேறு நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. 7 மணிக்கு நம்ம எந்திரிச்சு வெளியே போனால் நம்ம ஊர் மாதிரி டீ கடை இருக்குமான்னு சொல்லி ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். அங்கே நம்ம ஊர் மாதிரி டீ கடைலாம் இருக்காது. அமெரிக்காவில் வாழைப்பழம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை. அது வாழைப்பழம் நம்ம போய் கேட்டு எவ்வளோங்க ஒரு வாழைப்பழம் கேட்டால் $1. $1 89 ரூபா நம்ம நாட்டு காசுக்கு. நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் நான் 89 ரூபா கொடுத்து எங்கள் ஊரில் வாழைப்பழம் சாப்பிட்டதே கிடையாது, வேறு வழி இல்லை, இருந்தாலும் வச்சுக்கோங்க $1 ஒரு வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாழைப்பழம் வாங்கினேன். ஒயிட் ஹவுஸ் வாசல்லே அந்த கேட்டில் ஐஸ் வைக்கிறாங்க. ஜனங்களும் ரொம்ப ஆர்வமாக வாங்கி சாப்பிட்றாங்க. நானும் ஒரு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டேன். அதை பார்த்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மற்ற ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. குச்சி ஐஸ் கரையுது, இப்போவே வேணுமான்னு. இல்லை சாப்பிட்டுட்டே எடுத்து கொடுங்கன்னாங்க. சாப்பிட்டுட்ட பிறகு எடுத்து கொடுத்தேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அந்த ரெக்கார்டிங் தான் நம்ம டிவியில் போட்டோம். நெப்போலியன் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு அவரை வந்து அந்த கான்ஃபரன்ஸில் தான் நான் முதல்ல நேரில் மீட் பண்ணேன். அவர் நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிக்கிட்டார். அதாவது ஆன் கேமராவும் ஷேர் பண்ணிக்கிட்டார், ஆஃப் கேமராவும் ஷேர் பண்ணிக்கிட்டார். அதில் மெயினாக அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆக்சுவல் லைஃப் வந்து உங்களுக்கு இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, அது உங்களுடைய சொந்த மண், எல்லாமே உங்களுக்கு கிடச்சி போச்சு. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க? சொந்த ஊரில் இருந்தால் இன்னும் லைஃப் ஃபயராக இருக்குமே, ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், உண்மைதான், இத்தனை வருஷம் நான் எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணேன். பட் இனி என்னுடைய வாழ்க்கை குடும்பத்துக்காக வாழறேன். நான் மட்டும் இல்லை, உங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் போய் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். ஓடுறீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஆசைப்படுற ஒவ்வொன்றும் கிடைக்குது. வேலைக்கு ஆசைப்படுறீங்க, அதில் ஒரு அங்கீகாரத்தில் ஆசைப்படுறீங்க, அதில் ஒரு பெரிய பொசிஷனில் ஆசைப்படுறீங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் குடும்பத்தை திரும்பி பாருங்கள். அவங்களுக்கு என்ன வேணும்? உங்களுடைய சொத்து சுகம், உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய செல்வாக்கு, நீங்கள் ஒரு ஃபயர் பிராண்டாக வெளியே இருக்கிறது, அதுவாக வேணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு நீங்கள் தான் வேணும். உண்மையிலேயே அவர் சொன்ன பதில் இன்றைக்கி எனக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்குது.